கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பருவம், கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி. இந்த வெண்ணமைய வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு? ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுறதா எடுத்தோன்னா பாரு. இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடும் சனியன்னு பாடு. நீனும் தான் ஒன்னா பேச்சு பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்காக எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு. முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இதை ஒன்றும் கண்டுவில்லை. இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க, இது எப்படி கண்டுக்கிறாங்க? இல்லை இல்லை, அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரே பல அட்டைகளை கொடுத்துட்டாரு. ஆனால் இவங்க நமக்கு என்ன கற்பிச்சான்? ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம், எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான். கடைசி அந்த ஆதாரே பயனற்றதுன்னு ஆயிடுச்சு. இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அங்கே இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்தது. உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. இது எத்தனை நாளா நடந்திருக்குது? அதிமுக ஆட்சி காலத்திலிருந்து நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இதில் இன்னும் கொடுமை, மாரிசாமி முரளிபாபன் 2 பேரும் 6 ஆண்டுகளா ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில் வேலை செய்யறதா சம்பளம். இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார்? இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகையில் ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா துரைமுருகனுடைய கல்லூரி, நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்குதா இல்லை, அவருடைய கற்பக விநாயகம், ஐயா துரைமுருகனுடைய கிங்ஸ்டன், எல்லாம் ஒரு தொலைக்காட்சி ஒரு வலையொலி எவனும் வாயில இருக்கல. அந்த 24 இன்ட்டு இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒன்று மட்டும்தான் போகுது, 24/7 தமிழ். அதில் மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டுருக்கான், அவர் ஏமாத்திருக்காரு இவர் ஏமாத்திருக்காருன்னு. அவன் இருக்கானோ நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்ன ஏழோ. எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வலையொலி ஒரு தொலைக்காட்சி பொது விவாதத்துக்கு எடுத்தது உண்டா? இதைவிட கொடுமை இந்த நாட்டில் உண்டா? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடிய வெளியீடு உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒண்ணு கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிர சுமாரமா வாய் மூடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா மீட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்லை வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ, ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேச்சு பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாகிடுச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நான் அப்படி போவேன், இப்போ தலையை சீமாண்டின்னு ஒரு சிடுமுஞ்சி நினைட்டு ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர், யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பார்க்குறவன், அவன் மோந்து பார்த்துட்டு நீனு கொஞ்சம் மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. ஐயோ கேப்பு எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட் இந்த மாதிரி, அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்காக எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானங்கட்ட நாய். என் தங்கச்சி சொல்லிச்சுல பேசுறது
பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி, பேசுறது பெரியார், அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசுது. அவனுக்கு ஒன்றும் கிடையாதுடா. 23 மீனவனை கைது செஞ்சு போனானே, பேசுனானா? ஒருத்தனை பேர் சொல்றான். தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்விற்கு எதற்காக சமஸ்கிருதம்? ஏண்டா சீமானை தவிர ஒருத்தனும் கேட்கல. எதுக்கு? தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து, அங்க இருந்த எழுத்து ஓடுகள்ல, அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதம்? உனக்கு மனசு வருதாடா? தமிழனின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வர? திராவிட நாகரிகங்கிற, இந்திய பண்பாடுங்கிற. ஏதுடா திராவிட? அன்னைக்கு சொல்லு எதுடா? இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது? நாடு எதுடா? சொல்லு எதுடா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது? 1800 தான் கன்னடம்ங்கிற மொழியே உருவாகுது. நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட. அதுக்கப்புறம் கீழே என்ன? சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், திராவிட மொழிகள் தெரிந்திருக்க. வாடகை திராவிட மொழி எதுன்னு சொல்ல? எது எது திராவிட மொழி? என் தாய் நிலத்தை தோண்டி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு? சமஸ்கிருதம் எதற்கு? 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கீங்க பாராளுமன்றத்திற்கு, மானங்கட்டு. நீங்க போன வரும் 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்சவனே ஏற்றி விடுவாங்க. வண்டியில் ஏற்றி இறக்குறதா 5 வருஷம் போயிடுச்சு, இப்போ அதையும் ஏற்றி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற, தமிழ் பேசுற, அது பேசுற, எல்லாம் பேசுற. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில், இந்தியில் கல்வெட்டு இருக்கிறது. ஏன்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசுனீங்களே, ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தங்க கேட்கல, சீமானை தவிர. அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது, இது கைது, சண்டாளன்னு பாடக்கூட. பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சதிகாரன் கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும். பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுறதா இருக்கு. எடுத்தோன்னா பாரு, அதான் சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா, எதுக்கு வந்தா, அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிராக உங்க மேலிடம். பல மேலிடம் கீழிடமா இருக்கிறப்ப போய் பீச்சில் பாருங்க. மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில் இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிற்ப, நான் மேல நின்று, நீ கட்டிட்டு இருப்ப, நான் அங்க இருக்கேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர். அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியார். தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம், விட்டுருவோம். இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடும் சனியன்னு பாடுங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை. இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் காங்கிரஸுங்க. கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கோம்.
400 டிஎம்சி வந்துட்டு இருந்ததுங்க கர்நாடகாவிலேருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி. அது 10,000 வழக்கு போட்ட பெருந்தகையை ஐயா கருணாநிதி, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்போ 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதில் கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவு கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையாக இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யும்? அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு பேசின ஒரே தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்கள் தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனுங்க. உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள். இது என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒரு டிஎம்சிக்கு நம்ம முட்டிக்கால் போட வேண்டியது. இப்படி பெரும் வெள்ளம் பெஞ்சு பெருக்கெடுத்து ஓடினாலே வழியே நமக்கு அந்த தண்ணி தர தயாரான. நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம் நான் வரவேற்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும்போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது. இதுக்கு பதில் உண்டா? யார் சொல்லுவா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல வெள்ளம் கொண்டு போன்னு போயிடுவான். குளத்தோட குவைச்சிட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு வச்சுக்க. நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ குடுன்னு கேட்கறது. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்லை தான் உன் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கட்சித்தந்த உரிமையை பெறாம நான் போகலை. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நான் என்ன பேசுறது? வேணாம். எங்கள் ஐயா டிஆர் பாலன் அனுப்பு, எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு, எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு, இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க. நீங்கள் ஏன் போறீங்க? சரி, போகும்போது இந்த பாட்டை பாடிட்டு உற்சாகமா போங்க. ஏடா இப்பவே ஹிட் ஆயிருச்சா? அன்னைக்கு இப்படிதான் என் மகன் பெரியவன் கோயில் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போனேன். சிவன் கோயிலுக்கு கும்பிட்டு முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே போனால் குறுக்கெல்லாம் கூடிட்டு ஐயா அந்த பாட்டை ஒரு தடவை பாடிட்டு இப்படி பாடுறதா போயிடுறதா? கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடும் சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட காரணம் கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகும் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி, கொடும் சதிகாரன் கருணாநிதி. இந்த சதியெல்லாம் விதி விதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். 26இல் எங்களுடைய ஆட்டம் தொடக்கம். தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.